வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். செய்யுள் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அது. செய்யுள்னா யா. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா நிறம். மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மைனா ஒளி மங்குதல். பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா தீப்பொறி. மரவகை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அது. யா. கடுகுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அது. தீ. கூகை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கூ. படைத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? படைத்தல்னா ஈ. மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மையினா கருமேகம். அரிசி முதலியவற்றின் மாவு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மா. செலுத்துதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? செலுத்துதல்னா கை. பொங்குதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பொங்குதல்னா பை. கரம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கரம்னா கை. ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஊனா ஊன். மனத்தில் கொள்ளுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மனதில் கொள்ளுதல்னா வை. மனம் வருந்துதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மனம் வருந்துதல்னா நை. தீப்பொறி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தீப்பொறினா பூ. தன்னிலை இழத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தன்னிலை இழத்தல்னா நை. செல்லுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? செல்லுதல்னா போ. துன்புறுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? துன்புறுதல்னா நோ. திப்பிலி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? திப்பிலினா அ. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தையினா செய்தல். அச்சம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அச்சம்னா பி. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தானா வருத்தம். தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தானா தாவுதல். மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மையினா மசி. அழுக்கு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அழுக்குனா மை. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஓனா அசைநிலை. கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கோனா ஆகாயம். நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நோனா பலவீனம். பலவீனத்துக்கு நோ சொல்லணும். நேயம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நேயம்னா நே. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா முகில். ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஊனா வினையெச்ச விகுதி. எடுத்து சொல்லுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? எடுத்து சொல்லுதல்னா வை. எடுத்து சொல்றேன், அந்த பொருளை வச்சுட்டு போ. அடைதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அடைதல்னா மே. துரத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? துரத்தல்னா நீ. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா விளைவு. தமிழ் மாதம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தமிழ் மாதம்னா தை. கிடத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கிடத்தல்னா சே. மே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது?
மேனா மேம்பாடு. முன்னிலை ஒருமை பெயர் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி அது. முன்னிலை ஒருமை பெயர்னா நீ. குறை என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி அது. குறைனா தா. ஐ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஐயினா தலைவன். தூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தூனா பகை. வை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வையினா மனதில் கொள்ளுதல். வண்டி மசகு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி அது. வண்டி மசகுனா மை. வண்டி மசகுனா மை. ஆ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆனா பெற்றம். மலர் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? மலர்னா பூ. நீத்தல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நீத்தல்னா நீ. ஈ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஈனா அதிசய குறிப்பு. ஈய பார்த்தாலே அதிசயமா இருக்கு. மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா துன்பம் பொறுத்தல். தை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தையினா செய்தல், தைக்கச் செய்தல். மலடு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? மலடுனா மை. திப்பிலி என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? திப்பிலினா அ. நேசம் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நேசம்னா நே. மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா துகள். அன்பு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? அன்புனா மே. நிழல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நிழல்னா பா. நிழல்னா பா. எரித்தல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? எரித்தல்னா நை. எரித்தல்னா நை. ஆ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆனா பசு. முள் ஊடுருவுதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? முள் ஊடுருவுதல்னா தை. முள்ள தைக்கதானே செய்வாங்க எப்போதும். முள் தச்சிருக்குதான் சொல்லுவாங்க. தொகுத்தல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? தொகுத்தல்னா கோ. ஐ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஐயினா தலைவன். கை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கையினா ஆற்றல். கையினா ஆற்றல். நை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நையினா சுருங்குதல். நையினா சுருங்குதல். வே என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வேனா சினம் கொள்ளுதல். பூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா பிறப்பு. நிந்தித்தல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நிந்தித்தல்னா வை. பே என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பேனா மேகம். சி என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சீனா இகழ்ச்சி குறிப்பு. அரசன் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? அரசன்னா கோ. கா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா சூரியன். தா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா மரம் முதலியன பலன் கொடுத்தல். வி என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வீணா அழிதல். வீணா அழிதல். வீணா அழிஞ்சு போச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவன் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தலைவன்னா தே. ஐயினாலும் தலைவன் தான், தேனாலும் தலைவன் தான். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது?
மானா பெருமை. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஐனா சாரியை. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தானா குற்றம். லக்குமி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? லக்குமினா மா. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பானா நேரம், நேரத்தை பார்ப்பா. சளி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சலினா சி. சலினா சி. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஏனா அடுக்கு. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஓனா மதநீர் தாங்கும் பலகை. ஓனா மதநீர் தாங்கும் பலகை. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஏனா தேற்றம். இயற்றுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இயற்றுதல்னா தா. இயற்றிவிட்டு தா. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வீணா மடிவு. வீழ்ந்து மடிதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. காணல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? காணல்னா மா. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா காவடி தண்டு. மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மீனா மேலிடம். ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஊனா வினையெச்ச விகுதி. மொல்லுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மொல்லுதல்னா மோ. மகரந்தம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மகரந்தம்னா வி. குடித்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? குடித்தல்னா பா. பால் குடிச்சிட்டியா? வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வீணா நஞ்சு. இலை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இலைனா பூ. தலைவன் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தலைவன்னா ஐ. என்னும் ஓர் அளவு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? என்னும்னா கை. கையால தானே எண்ணுவோம். வலி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வலினா நோ. மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மையினா நீர். மை நீர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அணாவில் 1/12 பாகம் மதிப்புள்ள செப்பு நாணயம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.